children, welcome back to the English class. In this video we are going to continue the prepositions of travel and movement. So the first one is up and down. So here up is used to indicate movement to a higher position and down to a lower position. So inge English la vandu pathina ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழில் வந்து மேலே தான், அபவ்னாலும் மேலே தான், ஓவர்னாலும் மேலே தான், அப்னாலும் மேலே தான். அதே மாதிரி பிலோ, அண்டர், டவுன்னாலும் கீழே தான். ஆனால் இங்கிலீஷில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. எது வந்து டைமை எது வந்து பொசிஷனை குறிக்குது, எது வந்து ட்ராவலை குறிக்குதுன்னு பார்த்து தான் நீங்கள் எழுதணும். இப்போ நம்ம பார்க்குற அந்த மேலே கீழே அப்படிங்கிறது வந்து அப் அண்ட் டவுன் வந்து ட்ராவல் ஆர் மூமெண்ட்டை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ட்ராவல் ஆர் மூமெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ராவல் ஆர் மூமெண்ட். ஸோ ட்ராவல் ஆர் மூமெண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், மேலே கீழே அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது அப் ஆர் டவுன் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள், we climbed up the hill, the girl ran up the stairs, I set off the stair. ஓகே, இப்போ அப் அண்ட் டவுன் எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன், இன் அண்ட் பை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஆன், இன் அண்ட் பை வந்து எல்லா இடத்துலையுமே வருது. பிளேஸ்லேயும் வருது, டைமை குறிக்கும் போது வருது, இப்போ ட்ராவல்லையும் இது வருது. அப்போ எங்கே தான் இதை போடுறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்கே அது போடணுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட். So if you want to get good marks in grammar, one simple tip is first understand the example in your mother tongue. Okay, since English is not our first language, we have to understand that in our mother tongue. So English வந்து நமக்கு secondary language தான், second language. It's not our mother tongue, right? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் கிராமரை பொறுத்த வரைக்கும், not all the things. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து லிசனரில் தான் இருக்கீங்க, லிசனர் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, லிசன் தான் பண்ணுறீங்க இங்கிலீஷை. ஃபர்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ், யூ ஹேவ் டு லிசன் ஃபர்ஸ்ட், தென் யூ கேன் அப்சர்வ் இட் அண்ட் யூ கேன் ஸ்பீக் இட். சரியா? முதல்ல நம்ம பேசுகிறத கவனித்தா மட்டும்தான் நம்மளால் அடுத்து ஒரு புது மொழியை பேச முடியும். சரியா? ஸோ இங்கே நீங்கள் ஒரு சின்ன ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறத தமிழில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? தமிழில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அப்போ புரியும் போது அது அந்த சென்டென்ஸ் வந்து டைமை குறிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை பிளேஸை குறிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ட்ராவலை குறிக்கிற மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ அங்கே என்ன போடணுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆன், இன் அண்ட் பை ட்ராவலில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். So we may use on, in or by while using a public or private vehicle. On is used when the vehicle is seen as a surface, bracket la kuduthirukam parunga, specific vehicle, we can stand or walk on the vehicle. In is used for a specific vehicle, we can sit inside. By is used to indicate the means of travel in general. ஓகே, ஸோ இப்போ ஆனுங்கிறது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன், ஆன், இன். இது ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கான வெஹிக்கிள். இட் மே பி ப்ரைவேட் வெஹிக்கிள் ஆர் அ பப்ளிக் வெஹிக்கிள். ஸோ ஸ்பெசிஃபிக்கான வெஹிக்கிளை சொல்லும் போது நீங்கள் ஆன் ஆர் இன் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ அதுவே ஆணும் இன்னும் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், இன் எங்கே யூஸ் பண்ணணும், ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெஹிக்கிள் வாகனங்களை சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டோம். ஆனால் ரெண்டுமே ஒரே டேஷில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், இன் எங்கே யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஆன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெஹிக்கிளில் நம்மளால் எழுந்திரிச்சு நிற்க முடியும், நடக்க முடியும்னா, ஸ்டாண்ட் ஆர் வாக், அந்த வெஹிக்கிள் நம்ம போகிறோம் இல்லையா, அந்த வெஹிக்கிளில் ஏறி நம்மளால் நிற்க முடிஞ்சு இல்லை நடக்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம். அந்த வெஹிக்கிளில் நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரி மீனிங் வந்துச்சுன்னா, சரியா, உட்காந்துட்டு போகிற மாதிரி மீனிங் வந்ததுன்னா, பாருங்கள், சிட் இன்சைடு, அதனுள்ள உட்காந்துட்டு போகிற மாதிரி மீனிங் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், இன் யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஆன் எங்கே யூஸ் பண்ணலாம், அந்த வெஹிக்கிளில் நீங்கள் அந்த வெஹிக்கிள் மேலே நீங்கள் ஏறி நிற்கலாம், இல்லை அந்த வெஹிக்கிள் உள்ளேயே நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பஸ்ஸில் வந்து எல்லாருமே சீட்டில் உட்காந்துட்டு போக மாட்டாங்க, இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நின்றுட்டு தான் வருவாங்க இல்லையா? அப்போ அங்கே நிற்கிற இடத்துல வந்து நீங்கள் ஆன் யூஸ் பண்ணலாம். சரியா? அதுவே அந்த வெஹிக்கிளில் நீங்கள் உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது சிட் இன்சைட், இஃப் யூ கேன் ஏபிள் டு சிட் இன்சைட் த வெஹிக்கிள், யூ கேன் யூஸ் இன். உட்கார்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இன் யூஸ் பண்ணலாம். புரியுதா? அடுத்தது பை பாருங்கள். ஸோ பை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் வெஹிக்கிள், பொதுவாக
நேம் சொல்லாமல் ஒரு வெஹிக்கல் ஜென்ரலாக ஒரு வெஹிக்கல் சொன்னோம் அப்படின்னா அங்கே நீங்கள் பை யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்கள், ஐ ஜஸ்ட் காட் ஆன் த பஸ். ஸோ நான் பஸ்ஸில் ஏறினேன், பஸ்ஸுக்குள்ளே ஏறினேன்னு சொல்ல, பஸ்ஸில் ஏறினேன். அப்போது நான் என்ன சொல்கிறேன், பஸ்ஸில் ஏறினேன்னா நான் இன்னும் உட்காரலை, இப்போ தான் பஸ்ஸில் ஏறினேன். அப்போ பஸ்ஸில் இப்போ ஏறுறோன்னு சொல்கிறேன்ல, சப்போஸ் கால் வருது பஸ்ஸில் ஏறும்போது, நான் இப்போ தான் பஸ்ஸில் ஏறினேன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம். தே ட்ராவல் பை கார் டு மை ஆஃபீஸ். ஜென்ரலாக அவங்க காரில் தான் என்னோடய ஆஃபீஸ்க்கு வருவாங்க. கார் அங்கே எந்த கார்னு நான் மென்ஷன் பண்ணி சொல்லலை இல்லையா? ஜென்ரலாக அவங்க எப்போவுமே அவங்க காரில் தான் வருவாங்க என்னோடய ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான நம்ம சொன்னோன்னா அங்கே பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், வி ட்ராவல் இன் ஹெலிகாப்டர்லாம் நீ உள்ளே போயிட்டு நின்றுட்டு நடந்துட்டுலாம் இருக்க முடியாது. நடப்பீங்களா ஹெலிகாப்டரில்? இல்லை, முடியாது இல்லையா? அப்போ அங்கே நம்ம உட்காந்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கல், ஸ்பெசிஃபிக்கான வெஹிக்கல் நேம் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி அங்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், இன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல ஒரு வெஹிக்கல் மேலே நீங்கள் வந்து நிற்க முடியுது, அந்த வெஹிக்கலில் உங்களால் நடக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஆன் யூஸ் பண்ணலாம். அதே வெஹிக்கலில் உங்களால் உட்கார மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த வெஹிக்கல் ஜென்ரலாக இருந்துச்சுன்னா, சரியா, ஜென்ரலாக இருக்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரிப்போசிஷன், பிட்வீன் அண்ட் அமாங். இது ரொம்ப ஈஸி தான். சரியா? அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற ப்ரிப்போசிஷன் இதெல்லாம், பிட்வீன் அண்ட் அமாங். ஸோ பிட்வீன் இஸ் யூஸ்டு வித் 2 persons ஆர் திங்ஸ், அமாங் இஸ் யூஸ்டு வித் மோர் தேன் 2 people ஆர் திங். ஸோ பிட்வீனுங்கிறது வந்து 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம பிட்வீன்னு சொல்லுவோம். அமாங் வந்து 2 பேருக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்ம அமாங் யூஸ் பண்ணுவோம். பிட்வீன் யூ அண்ட் மீ ஷீ இஸ் வெரி ஸ்டூபிட். ஸோ உனக்கும் எனக்கும் நடுவில் இவ முட்டாள் மாதிரி உட்காந்துருக்கா. ஷீ டிவைடட் த ஆப்பிள்ஸ் பிட்வீன் த டூ சில்ட்ரன். ஸோ அந்த ஆப்பிளை வந்து அவள் 2 குழந்தைங்களுக்கும் பிரித்து கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ பி சி இருக்குது வச்சுக்கோங்களேன். இதில் பி எங்கே இருக்குது, ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது. அப்போ 2 பொருளுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, பிட்வீன். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும், ஈஸியாக சொல்லணும்னா இது ஒரு 2 பொருளாக நினச்சிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன சொல்லுவோம், இது 1 இது 2, இதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிட்வீன்னு சொல்லுவோம். ஆனால் அமாங்னா நிறைய பொருள் இருக்குது. இப்போ இது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுமா, பிட்வீன்னு சொல்ல முடியுமா? நிறையா இருக்குது, அதில் இது ஒன்று. அப்போ அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணலாம், அமாங் யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், சாமேஷ் சாட் பிட்வீன் மகேஷ் அண்ட் ரமேஷ். ஸோ மகேஷுக்கும் ரமேஷ்க்கும் நடுவில் சாமேஷ் உட்காந்துருக்கான். ஸோ 2 பேருக்கு நடுவில் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஹீ லிவ்ஸ் இன் த ஹவுஸ் அமாங் த ட்ரீஸ். ஸோ ட்ரீஸ் எத்தனை மரங்கள், நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டில் அவள் வாழ்ந்துட்டு வரா. ஸோ மோர் தேன் 2 person ஆர் திங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அமாங் யூஸ் பண்ணணும். 2 person அல்லது திங்ஸ் இருந்தால் நீங்கள் பிட்வீன் யூஸ் பண்ணணும். She divided the money among her 4 sons. ஸோ அவங்க பணத்தை அவங்க 4 பிள்ளைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க, டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மோர் தேன் 2னாலே அமாங் தான். சதீஷ் ஒர்க்ஸ் அமாங் த புவர். ஸோ சதீஷ் வந்து என்ன பண்ணுறான், ஏழைகளுக்கு நடுவில் மத்தியில் அவன் வேலை செய்கிறான். மத்தியில்னு சொல்லுவாங்க, நடுவில் மத்தியில் 2 மீனிங் இருக்குது. சரியா? ஸோ பாருங்கள், பட் இஃப் ஈச் இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் மென்ஷன் பிட்வீன் இஸ் யூஸ்டு ஈவன் இஃப் தேர் ஆர் மோர் தேன் 2. ஸோ இங்கே அதுவே பிட்வீன் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால், 2 பேர் இருந்தால் மட்டும்தான் பிட்வீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சப்போஸ் மோர் தென் 2 people இருந்தாலும், ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லும் போது நீங்கள் அங்கே பிட்வீன் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளை பார்த்தா தெரியும். த மணி வாஸ் டிவைடட் அப் பிட்வீன் மோகன், சோஹன் அண்ட் ரோஹன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பணம் வந்து மோகனுக்கும் சோகனுக்கும் ரோகனுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு பர்சனையும் நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். அப்போது 2 பேர் மட்டும் சொன்னாங்கன்னா பிட்வீன் யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 பேருக்கு மேலே இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து மென்ஷன் பண்ணி சொன்னேன்னா அங்கே பிட்வீன் யூஸ் பண்ணலாம். ஆனால் அடிக்கடி இது மாதிரி கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து
மேலே சொன்ன டெஃபினேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2%, இது வந்து மோர் தேன் 2%, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷனல் கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ கேட்டாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. If the people are mentioned as a single group, among is used. So I shared out the food among the family. So ஒரு group of people எல்லாருமே கலெக்டிவ் நவுன் சொல்லுவாங்க இல்லையா. கலெக்டிவ் நவுன் அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் இருந்தாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் திங்ஸ் அப்படியே கூட்டமாக இருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே யூனிட்டில் சொல்லும்போது ஹோலாக சொல்லும்போது அமாங் யூஸ் பண்ணலாம். கேர்ள் குவிக்லி டிஸப்பியர்ட் அமாங் த க்ரௌட், அந்த கூட்டத்தில் அவள் மறைஞ்சு போயிட்டா. ஸோ ஷேர் த ஃபுட் அமாங் த ஃபேமிலி, குடும்பத்தில் நான் அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் திங்கை வந்து சிங்கிள் குரூப்பாக சொல்லும் போது நீங்கள் அமாங் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பை அண்ட் பிசைடு, மறுபடியும் பை வந்துருச்சு பாருங்கள். ட்ராவலில் வந்துதா. அடுத்தது பாருங்கள், இது ஜென்ரலாக சொல்கிறாங்க. இது வந்து பை அண்ட் பிசைடு. ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தான் ட்ராவல். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஆன் இன் அண்ட் பை வரைக்கும் தான் ட்ராவல். இது வந்து ஜென்ரல். இது வந்து ஜென்ரலாக சரியா. இதோட ட்ராவல் முடிஞ்சிருச்சு சரியா. ப்ரிப்போசிஷன் ஆஃப் ட்ராவல் இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து ஜென்ரலாக சொல்கிறது சரியா. இப்போ பை அண்ட் பிசைடு. ஸோ பை மீன்ஸ் க்ளோஸ் டு சம் ஒன் ஆர் சம்திங். ஸோ பை வந்து என்னது, ஏதாவது ஒரு பொருளுக்கு பக்கத்தில் நியா சரியா. க்ளோஸ் டு சம் ஒன் ஆர் சம்திங், கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற இடத்துல பை யூஸ் பண்ணலாம். பிசைடு மீன்ஸ் பை த சைட் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங், போத் இம்ப்ளை நியர்னஸ். ரெண்டுமே வந்து கிட்ட இருக்கிறது தான் குறிக்குது. எக்ஸாம்பிளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஷி வாஸ் சிட்டிங் பை த டோர். ஸோ அவள் கதவுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா. தேர் இஸ் அ கிளாஸ் ஜஸ்ட் பை யோர் எல்போ. ஸோ உன்னுடைய எல்போக்கு பக்கத்தில் கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிசைடுனாலும் ஒன்று தான், பிசைட்னாலும் ஒன்று பக்கத்தில் தான், பைனாலும் பக்கத்தில் தான். ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் என்னது, மீனிங் என்னது, நியர், பக்கத்தில், நெருக்கத்தில் சரியா. ஸோ ஷி வாஸ் சிட்டிங் டேஷ் த டோர்னு கேட்டால் பைன்னு கொடுத்துருக்காங்க, பிசைடு கொடுக்கல அப்படின்னா பை தான் நீங்கள் எழுதணும். ஸோ அடுத்தது டெலிஃபோன் இஸ் பை த விண்டோ, கதவுக்கு விண்டோக்கு பக்கத்தில் டெலிஃபோன் இருக்குது. ஷி வாஸ் சிட்டிங் பிசைட் ஹர் மதர், அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் அவள் உட்காந்துட்ருக்கா. அடுத்தது ஹி ஆல்வேஸ் கெப்ட் அ டிக்ஷனரி பிசைட் ஹிம், எப்போவுமே அவன் பக்கத்தில் டிக்ஷனரி வச்சுக்குவான். ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் குமார், குமார் பக்கத்தில் யார் நிற்கிறது. ஸோ பக்கத்தில் அப்படிங்கிற இடம், நெருக்கம், கிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பை அல்லது பிசைட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் நீங்களே கண்டுபிடிங்க ஓகேவா. ஃபில்லிங் த blanks with appropriate prepositions using the given alternates. The lion was killed dash the hunter dash a sword. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, in, on, by, with. ஸோ என்ன வரும், ஸோ the lion was killed by that hunter, யாரால், passive வாய்ஸில், அண்ட் டேஷ் a sword, with the sword. வித் எங்கே யூஸ் பண்ணுவோம் நான் உங்களுக்கு சொல்லலை இல்லையா. ஸோ எழுதிக்கோங்க வித் எங்கே வரும் அப்படின்ட்டு, லாஸ்ட்டாக ஒன்று எழுதிக்கோங்க. வித் வந்து அக்கம்பெனி. ஸோ ஏதாவது ஒரு பொருள் கூட சேர்ந்து வரும்போது, அந்த சேர்ந்து வருது பார்த்திங்களா, அக்கம்பெனி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், வித் யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், ஷீ வாக்ஸ் வித் மீ, அவள் என்னோடு வந்தா. என் உடன்னு சொல்லுவாங்க தமிழில், உடன். ஸோ அந்த உடன். அப்புறம் வந்து ஏதாவது ஹெல்ப்புக்கு நம்ம ஏதாவது எடுத்துட்டோன்னா, எதனால் அப்படின்னு சொல்லுவாங்க, எதை யூஸ் பண்ணி எடுக்கிறோமோ, ஸோ அங்கேயும் வந்து வித் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஸோ எதனால் அவன் வந்து அந்த ஹண்டர் வந்து லைனை கில் பண்ணால், வித் த ஹெல்ப் ஆஃப் த சாட், வித். அப்போ ஹெல்ப்புன்ற வேர்டு வரும்போது வித் யூஸ் பண்ணலாம். வித் த ஹெல்ப், உதவி வர இடத்துல நீங்கள் ஹெல்ப் யூஸ் பண்ணலாம், வித் யூஸ் பண்ணலாம். ஸோ வித் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அக்கம்பெனி கூட, உடன் வர இடத்துலலாம் வந்து சேர்ந்து போவாங்க இல்லையா, அங்கே நீங்கள் வித் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்ப் வர இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், வித் யூஸ் பண்ணலாம் சரியா. ஸோ வித்துக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள், ஐ பாட்
a dress with saree. ட்ரெஸ் நான் ட்ரெஸ்ஸும் வாங்கினேன் சாரியும் வாங்கினேன் சரியா சாரியும் சேர்த்து வாங்கினேன் கூட வாங்கினேன் ஸோ இப்போ ஐ பாட் அ பென் வித் இங்க் பாட்டில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் எழுதலாம் சரியா ஓகே ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு பையோடைய யூசேஜ் சொல்லிவிட்டு சார்ட் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ